ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்னோ சமையலில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரசமலாய் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ரசமலாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரசமலாய் செய்கிறதுக்கு முதல்ல பால் காய்ச்சிடலாம். நான் 1 லிட்டர் அளவுக்கு கெட்டியான பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா கொதித்து பொங்கி வரட்டும். பாலில் தண்ணி சேர்த்துறாதீங்க, கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதித்து பொங்கி வருது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கலந்து விட விட பால் கொஞ்சம் கொஞ்சமாக திரிஞ்சு வர ஆரம்பிக்கும். பால் பொங்கி வந்த உடனே நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்தோன்னா பால் உடனே திரிஞ்சிரும். ஆனால் ரசமலாய் சாஃப்டாக கிடைக்காது, ரொம்ப ஹார்டாக ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால பால் பொங்கி வந்ததும் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ரசமலாய் ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், பால் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. நல்ல கெட்டியான பால் எடுத்தால் தான் இந்த அளவுக்கு திக்காக கிடைக்கும். அதனால் தண்ணி சேர்க்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு வெள்ளை கலர் காட்டன் துணியில் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நாம் லெமன் ஜூஸ் சேர்த்ததுனால லெமனோட ஃப்ளேவர் தெரியும். அது போகிறதுக்காக 2-3 தடவை தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிக்கோங்க. லெமனோட ஃப்ளேவர் எல்லாமே போயிடும். இப்போ இந்த துணியெல்லாம் ஒன்றா சேர்த்து இதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்துடலாம். தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சதுக்கு அப்புறமா இதை 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா பிசைஞ்சு உருண்டைகள் பிடிக்க ஆரம்பிக்கலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை துணியிலேருந்து வெளியில் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை நல்லா உதுத்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நாம் முதல்ல பிசையும் போது கையில் ஒட்டிட்டு தான் இருக்கும். கையால் அழுத்தி நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கும்போது கையில் ஒட்டாமல் நல்லா மாவு மாதிரி திரண்டு வரும். இந்த அளவுக்கு வர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நாம் தண்ணியை சரியாக புளியாமல் இருந்தாலும் பிசையும் போது கையில் அதிகமாக ஒட்டிகிட்ருக்கும். அதனால் வடிகட்டும் போதே இதை நல்லா கவனமாக புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். நாம் இதை சுகர் சிரப்பில் சேர்க்கும்போது இதோட சைஸ் அப்படியே டபுளாகி வரும். அதனால் அதை விட கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைகளாகவே பிடிச்சு எடுத்துக்கோங்க. எந்த வித கிராக்குகள் எதுவும் இல்லாமல் இதை நல்லா உருண்டை பிடிச்சதுக்கு அப்புறமா லைட்டாக கையை வச்சு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இதோட ஷேப் கிடச்சிரும். நம்மளுடைய ரசமலாய் பால்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சுகர் சிரப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சுகர் சிரப் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். இது கூட 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சுகர் சிரப் செய்கிறதுக்கு பாகுபதம் தேவையில்லை. சுகர் நல்லா கரைஞ்சி பாகு கொதி வந்தாலே போதும். இப்போ பாருங்கள், சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சி பாகு கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் செஞ்சு வச்சுருக்கிற ரசமலாய் பால்ஸ் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லா ரசமலாய் பால்ஸையும் சுகர் சிரப்பில் சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு இது நல்லா டபுளாகி வர வரைக்கும் வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரசமலாய் பால்ஸ் எல்லாம் நல்லா வெந்து டபுளாகி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
ரசமலாய் பால்ஸை சுகர் சிரப்லேருந்து வெளியில் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரசமலாய் பால்ஸை பிளேட்டுக்கு மாற்றினதும் இது காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக இது மேலே கொஞ்சமாக சுகர் சிரப் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ நாம் ரப்டி செஞ்சிடலாம். அதுக்கு நான் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பால் ரொம்ப வற்றி வரணும்லாம் தேவையில்லை. நல்லா கொதித்து பொங்கி வந்தாலே போதும். பால் நல்லா கொதித்து பொங்கி வந்ததும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு நட்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் இதில் பாதாம், பிஸ்தா, முந்திரி இது 3ஐயும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட ரப்டிக்கு நல்ல கலர் வர்றதுக்காக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. குங்குமப்பூக்கு பதிலாக எல்லோ ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இது கூட வாசனைக்காக 2 ஏலக்காவை இடித்து சேர்த்துருக்கேன். ஏலக்காவை இடித்து சேர்க்குறதுக்கு பதிலாக பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதோட ஓரங்களெல்லாம் நல்லா எடுத்துட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. ரொம்ப கெட்டியாகணும்லாம் தேவையில்லை. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். ரசமலாய் பால்ஸ்லாம் நல்லா ஆறி இருக்குது. இதை நம்ம கையில் வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்தோன்னா அதில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய சுகர் சிரப் எல்லாமே ரிலீஸ் ஆயிரும். இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. நாம் இதில் இருக்கக்கூடிய சுகர் சிரப்பை எடுத்தால் தான் ரப்டியில் சேர்க்கும்போது அதில் நல்லா ஊறி வரும். ரசமலாய் பால்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இது மேலே நாம் செஞ்சு வச்சுருக்கிற ரப்டியை சேர்த்துக்கலாம். இது கூட நாம் இன்னும் கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்கலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இதை 2 அல்லது 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், நல்லா ஊறி கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரசமலாய் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்னோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாக சமைப்போம், ஆனந்தமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.